நாள் வந்து ஒரு கொஞ்சம் கவலைக்குரிய நாளாக தான் தினம் வந்து லாக்டவுன் என்னம்மா அந்த வட்டுக்காடியெல்லாம் போலீஸ்காரர் வந்து நிற்க வந்து ஒரு ஆட்களும் இல்லை போலீஸ்காரர் வந்து 6 மணிக்கு போகும்போது லாக்டவுன் மாதிரி வந்து கதைக்கிறாங்க. ஒரு மாசம் வணக்கம். நான் ஜது, நான் ஜீவா. ஓகே, இன்றைய தினம் எங்க நிக்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தா தெரியும் எங்க விட்டு கேட்டுக்குள்ள வந்து நிக்கிறோம் என்னம்மா. அப்ப இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதை விட ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைய தினம் வந்து லாக்டவுன் என்னம்மா, லாக்டவுன்ல வழியா நாங்க வெளியால போறதெல்லாம் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்கள். என்ன எப்படிமா வந்து போனோம்னு சொன்னா இரவுக்கு ஒரு நல்லெண்ணெய் பூசி தான் இரவுக்கு நித்திர உள்ளோம் அப்படி இருக்குமே. அடியல் வந்து விழும், கண்ட வாட்டுக்கு அடியல் விழும், போலீஸ்காரர் வந்து நிக்கிறாங்க நிறைய பேர் வந்து. அப்ப இன்றைய லாக்டவுன் வழியால வந்து இன்றைக்கு நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போக வேண்டி இருக்கு. நம்ம அப்போ எங்கன்னு சொல்லி பார்த்துப்பீங்க, நாங்கள் போன ஒரு மட்டக்களப்பில் இருந்து அவசரமாக ஓடி வந்து அதை வந்து ஒரு செத்தவுடன் சொல்லி ஓடி வந்தேன். நம்ம அத்தை செத்தவுடன் சொல்லி ஓடி வந்தது. அப்போ இன்றைய தினம் வந்து ஆண்டு தோசமோ அந்தி எட்டி வந்து அவன் அந்தி எட்டி வந்து அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் வந்து வெளுக்கிட்டு போறோம். அப்ப அம்மா கொஞ்சம் காலம் எங்க அம்மா தான் சாப்பிட்டா குளிச்சுட்டு நிக்கிறோம். அப்ப இன்றைக்கு வந்து ஒரு திகில் பயணமா வந்து நாங்க இந்த பயணத்தை வந்து அதுதான் இப்ப திருசனாக்கள் வந்து போயிருந்தவங்களான்னு போனவங்க சொல்லியிருந்தவங்க தாங்கள் போலீஸ்கார மாதிரி கேம்பர் ஒரு பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தவங்க. சரி நாங்க போய் பாப்பா அப்படி அடி ஜீவா அடிச்சு ஆட்டோ கிடத்தீங்களா ஜீவா வந்து அங்கே பயம் இல்லை, ஜீவா போலீஸோட இல்ல இல்ல. அப்ப நாளைய தினம் வந்து ஒரு நல்ல நாள் உண்டு நம்ம. அப்ப நல்ல நாள் சொன்னா அதை வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஐயாண்ட ஆண்டு தோசம். அப்ப அதனால வந்துட்டு இப்ப நாங்க லாக்டவுன் மூலம் அப்ப எங்க டவுனுக்கு வந்து மரக்கறிகள் கொஞ்சம் சாமான்கள் வந்து வேண்டிய தேவையில் இருக்கு. நம்ம நாளைய கவலையா இருக்கு. ஐயா எங்களோட இப்போ ஐயாவோட நிழல் எங்களை விட்டு போகாத மாதிரி இருக்கு. அப்படி இருக்கலாம் ஒரு வருஷம் என்னண்டு வந்து இல்லை கண்மூடி முழிக்கிற கடையில நாளைய தினம் வந்து ஐயாண்ட ஆண்டு தோசம். அப்ப நாங்களும் வந்து சின்ன வந்தா அவட அப்பா அம்மா 2 பேருக்குமே கொல்லி வச்சவங்க என்ன. அப்ப கண்டிப்பா நாங்களும் வந்து எங்களோட கடமையை நாங்க செய்தே ஆகணும். அப்ப ஐயாவுக்கு நாளைய தினம் வந்து அப்பா ஒரு உபவாசம் இருந்து இந்த மூர்த்தியார்ச்சனை அதெல்லாம் செய்து நாளைய தினம் வந்து எல்லா மரக்கறிகள் பழங்களோடையும் எல்லாம் ஒரு பெரிய ஒரு விருந்தொன்று ஐயாக்க ஒரு விருந்தொன்று. அப்ப உண்மையில வந்து என்ன சொல்றேன், நாளை நாள் வந்து ஒரு கொஞ்சம் கவலைக்குரிய நாளாக தான் இருக்கு நம்ம. அப்ப இந்த கேபிஓ மூட்டம் வந்து அப்ப நாங்க எங்க போப்போம்னு சொன்னா சொல்லியிருந்தேன், அதை வந்து அத்தேந்திர விட்டு அந்தியட்டிக்கு வந்து போயிட்டு அப்படியே மரக்கறி வந்து வாங்க போறோம். அப்ப சந்தை எல்லாம் திறந்திருக்குமோ இன்னும் எனக்கு தெரியல. அப்ப இப்போ வந்து நான் டவுனுக்கு வந்து போயிருந்தேன், நானும் ஒரு அண்ணா வந்து போயிருந்தாங்க. அப்ப ஒளிச்சொலிச்சு தான் போனது. அப்ப போன வழியில வந்து பார்த்து சும்மா அந்த தேவையான கடையில வந்து திறந்துருக்கம்மா. அதுல இருந்தாலும் திறந்துருக்குது. அப்ப நாங்க இன்றைய தினம் வந்து என்னன்னு சொல்றேங்க, ஐயாண்ட அந்தியட்டிக்கான சாமான்களை வந்து வாங்க போறோம். அது இன்றைக்கு எப்படி போட்டு எப்படி வீடு வர போகணும் கூட எங்களுக்கு தெரியாம இருக்குன்னு சொன்னா அவ்வளவு இதா இருக்கு. எங்கிட்ட வீட்டு சந்தி கட்கோல சந்தியில கூட வந்து போலீஸ்காரர் வந்து நிக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஓட்டு போட்டாக்கள்ல நிகத்துல வந்து அந்த இது தானே அந்த என்ன அடையாளம் வந்து இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா பாக்க இல்லைன்னு சொன்னா வந்து லைட்டா பொலிசுல கூட்டிக்கொண்டு எங்களோட ஐசி இதுல வாங்கி கொஞ்சம் செக் பண்றாங்களா. அப்ப இப்ப பிரச்சனை தான், வீட்டுலயும் எல்லாம் வந்து போட்டுருந்தவங்க தேவையான ஆக்களுக்கு போட்டாச்சு. அப்ப இதுல யார் வெல்றன்னு சொல்லி வரும். கண்டிப்பா வரும். ஜனாதிபதி தேர்தலான ஜனாதிபதியா வரப்போறாருன்னு சொல்லி கண்டிப்பா வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் பயத்துல வந்து போடல எங்களுக்கு அது வேணும். மக்கள் வந்து நிறைய இதுல தெரிஞ்சு கொள்வாங்களானே. அனுசன் எல்லாம் போட்டிருக்கு வீடியோ நாங்கள் பார்த்து நாங்கள் சந்தோஷமா. அப்ப நேற்றைய தினம் வந்து ஒரு ஜெர்மன்ல இருக்கிற அக்கா வந்து எடுத்து காய்ச்சிருந்தேன் நம்ம. அப்படி என்னோட காய்ச்சிருந்தா அப்ப அம்மா வந்து ராத்திரி இருந்தோடையா கைக்கெல்லாம் போட்டு என்ன வீடியோ பார்த்து ஜெர்மன்ல அக்கா வந்து காய்ச்சிருந்தா. அப்ப உங்களோட வீடியோ பாக்குறது அப்படி இப்படி சொல்லி நல்ல காய்ச்சிருந்தா அந்த அக்காவோட காய்ச்சி ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க வந்து கொமெண்ட்ல நான் வந்து உங்களோட காய்ச்சி சந்தோஷம். அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நேற்று நான் ஆட்டி குட்டுக்கு வந்து ஏலாது. அப்ப நான் வந்து போனுக்கிட்ட வரையில ஆனா ஜாது கூடுதலான 100க்கு 90 100 வெளிநாட்டுக்காரோட கதைக்கிறதே இல்லை, ஒருத்தரோடையும் கதைக்கிறது இல்லை.
யாரும் வெள்ளாட்டுக்கார அக்கா அடுத்தவான்னு சொல்லி கதைச்சு கொண்டு கேட்க எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நான் வந்து வெளியால் நடமாடி போகும்போதெல்லாம் அந்த அக்கா வந்து அப்பனே அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இந்த காலில் வந்து கேட்டிருந்தது. உண்மையிலேயே அந்த அக்காவுக்கு வந்து என்னண்டு நன்றியோ. அடுத்த என்னண்டு ஜீவா பக்கத்தில் இருந்தார் ஒரு நான் அரைமத்தி அது வெளியில் வந்து காய்க்கும் போது ஜீவாண்டா தங்க குட்டி நான் உனக்கு சொல்கிறேன் நீ கேளு சரியோ இப்படியெல்லாம் பரவணும் நீ எல்லார்ட்ட இதுக்கு முன்னாலே வளர்ந்து காட்டணும் எல்லாரும் அவங்க இதை செய்கிறாங்க இவங்க இதை செய்கிறான்ட்டு அதை பற்றி நீ ஒன்றும் யோசிக்காத உனக்கும் இருக்கு என்ன நீ எப்படி இருக்கணும் அப்படி சந்தோஷமா நிறைய வந்து சொல்லியிருந்தேன் நம்ம தங்க குட்டி என்ன தாங்க குட்டி அப்ப பாத்திருப்பீங்க. அப்ப ஜீவா மந்தின்றது நம்ம இந்த வீடியோக்கு வந்து இருக்கிறார். அப்ப சரி ஓகே இதுல இருந்து நாங்க நிறைய கதைச்சு கொள்ளாம அதுவை விட ஜீவாவை விரும்புறோம் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜீவாவை விரும்புறாக்கள் வந்து சிவத்தை காட் போடுங்க, என்ன விரும்புறாங்க நீல காட் போடுங்க. அம்மா மஞ்சளும் பச்சையும் போடுவோம். சரி ஓகே நாங்கள் இதுல இருந்து கழிச்சு கொள்ளாம வந்துட்டு எங்க பயணத்தை தொடருவோம். அப்போ ஆட்டோக்கு வந்து சொல்லிட்டு இருக்குது. அப்போ ஆட்டோக்கார தம்பி வந்து வரப்போறாரு வந்து ஓகே. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. இப்போ அங்கே வீடியோ சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கோம். ரோட்டில் கூட வந்து ஒரு ஆக்கில் வந்து காணலாமா கடையெல்லாம் பூட்டிருக்கேன். கடையெல்லாம் வந்து பூட்டி கிடக்கு. ஒரு சனத்தையும் வந்து ரோட்டில் காண கிடைக்குது இல்லை ஜீவானா கேமராவை ஆட்டாதேங்கோ இந்த தங்கம் அம்மா தம்பி அது காட்டுற அம்மா வந்து முடிச்சு பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ பார்த்தாலே தெரியும் ரோட்டில் வந்து ஒரு ஆட்களும் இல்லை. போலீஸ்காரர் வந்து நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஒரு சந்தியிலையும் வந்து பயமாக தாங்கடாக்கான ஓரளவு 2-3 வாகனங்கள் வந்து அம்மா ஓடி தெரியுதாம்மா அப்படி தாங்க அந்த காட்டு ரோட்டை பார்க்க லைட்டாக ஒரு பயம் ஒன்று இருக்குதான் எனக்கு வந்து லைட்டாக கேபி ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க தானே. இப்போ சரியான மாதிரி கேதுன்னு சொல்லுவோம். அந்த மலமப்பா வந்து இருக்குதுண்ணே மலமப்பா இருக்கு. அப்போ ரோட்லேயும் அந்த ஆட்களும் வந்து குறைவாக கிடக்கு. சரி நாங்கள் எதுக்கு டவுனை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைட்டாக பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்துற டவுனுக்குள்ளே வந்து நாங்கள் வந்துட்டோம். டவுனை வந்து அங்கே இவ்வளோ அமைதியாக வந்து இருக்குன்னு சொல்லி இப்போ பின்னிடம் தானே. இப்போ சும்மா லைட்டாக ஒரு 1-2 கடைண்டு தான் வந்து திறந்துருக்காங்க. ஆனால் பஸ் ஓட்டம் வந்து இருக்கும் இது இல்லைன்னா பஸ் வந்து நிற்கிது என்னன்னு சொல்லி சரியா தெரியல. டவுனை வந்து அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு இது இல்லை ஆக்கள் 1-2 பலசர கடை வந்து லைட்டாக திறந்துருக்கேன். முக்கியமான தேவையான கடையில் வந்து திறந்துருக்கேன். இங்கே அதுதான் நாங்கள் கேட்சி பண்ணிக்கிறாங்க 2 பேரும். மரக்கறி சந்தைகள் ஐச்சோ எல்லாம் பூட்டிக்கிறாரு. கடவுளே விடியத்தான் வரணும் போல கம்மா. மரக்கறி சந்தையை வந்து பூட்டி கிடக்கு. இந்த டவுனை வந்து வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்கிடலாம். அது ஐயோ இந்த பஸ் வந்து நிற்கிது. ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து பருத்துற டவுனில் வந்து நிற்கிறோம். ஓகே இப்போ டவுனை பார்த்தீங்க சொன்னால் லாக்டவுன் வழியால் வந்து டவுன் வந்து சரியாக பூட்டிருக்கு. என்ன ஜீவா பூட்டிட்டு தானே டவுனை வந்து பூட்டிக்கான என்ன கடையில் வந்து பூட்டிருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்து நிற்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆத்திக்குட்டிக்கு வந்து காய்ச்சல் கிட்ட கொஞ்சம் ஆத்திக்குட்டி வந்து காய்ச்சல் வழியால் வந்து ஆத்திக்குட்டிக்கு வந்து இடியப்பம் வாங்குறதுக்கான வந்து கடைக்கு வந்தீங்க. அப்போ லாக்டவுனில் வந்து டவுன்லாம் பூட்டிங்க. அப்போ ஐயாண்ட வந்து மரக்கறி வாங்குறதுக்கு வந்து மேல் சந்தையில் வந்து பூட்டியிருக்காங்க. வந்து இப்போ அங்கே வந்து போகலாம். அங்கே வந்து போகிறதுக்காண்டி வந்து இப்போ போலீஸ் வந்து நிற்கிற வழியால் வந்து அங்கே போக வந்து செய்யாமல் பயமாக இருக்குண்ணே. போலீஸ் சொல்கிறாங்க வந்து 6 மணிக்கு போகும்போது லாக்டவுன் மாதிரி வந்து கதைக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து சரியா மாதிரிக்கு போலீஸ் சொல்கிறாங்க இப்போ நிற்க வேண்டாம் நீங்கள் இந்த இடத்துல நிற்கிற வந்து இப்போ வேலைக்கு வந்து எல்லாம் போக முடியல. இப்போ வர வாகனங்களை வந்து கூட போலீஸ்கார வந்து கிளச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ டவுனில் வந்து நிற்க சரியா பயமாக இருக்கும். அப்போ அதான் வந்து மேல் சந்தை கொஞ்சம் காட்டுங்க. நாங்கள் வந்து பங்க போப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்திக்குட்டிக்காக வந்து இடியப்பம் வந்து வாங்குறக்காண்டி வந்து ஓடக்கரைக்கு வந்து போயிட்டு வந்து எங்களோட வீட்டை தான் வந்து இனிமேல் வந்து நாங்கள் போக போகிறோம். என்ன சொன்னால் இதில் நிற்கல அது என்ன சொன்னால் அவ்வளோ வந்து இதாக இருக்கிற வழியால் வந்து நாங்கள் போக போகிறோம். ஓகே நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டை வந்து போகிறவங்கள வந்து சீம மாண்டெல்லாம் போக போகிறோம். அதே வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டை வந்து போவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். என்னம்மா அப்போ மரக்கறி சந்தைக்காம உங்களோட வாயா சொல்லுங்கள் டவுனுக்கு கதைச்சி கலைக்குது. அப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா என்ன நடந்தாண்டு மரக்கறி கடையெல்லாம் பூட்டி கிடாது. மரக்கறி கடையெல்லாம் வந்தால் இப்போ வேண்டியது நான் பூட்டி கிடக்கேன். அப்போ நாளைக்கு காலையில் வாங்கலாம் மார்னிங்க்கு வந்து போவோம். என்னம்மா மரக்கறி சந்தைக்கு வந்து அப்போ இன்றைக்கு அம்மாவுக்கு வந்து ஏதோ நான் கொடுத்துருக்கேன் அந்த டீ விட்டு எதுவும் இல்லாமல்
அந்த இடத்துல போனா அந்த இது கொடுப்பாங்க கல்வெட்டுல அதே மாதிரி ஒரு கிண்ணி அந்த தூக்கம் ஏஞ்சிமா வந்துட்டு என்ன பேர் அடிச்சுக்கிறாங்க என்ன பேர் அருளானந்த மலர் பாப்போம் அதுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க உள்ள வந்து அடிச்சிருக்காங்க என்ன அருளானந்த மலர் உண்மையிலேயே ஞாபகத்தமா கொடுத்துருக்கணும் அதை நாங்க பத்திரமா வைக்கணும் அது வந்து பலகாரம் அப்ப இந்த ஏஞ்சிமாக்கு வந்து என்ன கொடுக்க போறீங்க பலகாரம் பெரிய மண்ணு தீத்த போறோம் ஆகாட்டும் எங்க அம்மா அம்மாங்க அம்மாங்க ஏமாவட்டி அங்கேயோ ரைட் சரி அவன் போனீங்களோ சொன்ன என்னம்மா அப்ப அங்க ஆத்திக்குட்டி வந்து பாரியா பார்த்து கொண்டு நிக்கிறா வந்து அப்ப சில பேர் வந்து உண்மையில வந்து நான் என்னன்னு சொல்றேன் டவுன் வந்து நிலைமை வந்து எப்படி இருக்கு அப்ப நாளை தினம் வந்து எங்கள்ட ஐயாக்கான சாமான்களும் வந்து வாங்குறக்காண்டி தான் வந்து முக்கியமா வந்து கோயில் தான் நம்ம டவுனுக்கு வந்து அப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ இருக்கும் தான் நாங்க நம்பி போனாங்க ஆனா போன இடத்துல வந்து அப்போ இப்போ எங்கள்கிட்ட ஒரு பக்கத்துல வந்து போலீஸ்காரன் நிக்கிறாங்கன்னு சொன்னா ஏதோ இரவு 6 மணிக்கு போறோம் ஏதோ கேபி லாக்டவுன் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம அப்ப என்னன்னு சொல்லி வரையா தெரியல இப்ப கால நேரங்களும் கொஞ்சம் பிள்ளையா இருக்குன்னா அப்ப நேற்றுமோ அந்த பொடி வந்து எடுத்தானோ அந்த கடல்ல தாண்ட பொடி வந்து நேற்று வந்து எடுத்துருந்தா அப்ப இன்றைய தினம் நேற்று வந்து ஒரு பொடியினொருத்தன் இது என்ன சூசைட் பண்ணி செத்துட்டார் என்னோட வயசு லவ் பிரேக் அப் ஆயிட்டான் அது எந்த வயசுல அப்பா குழந்தை புள்ள பச்சை மண் அப்படி வயசுல காதல் வந்தா சாகலாம் அதுதான் அதை விட என்னன்னு சொல்றது இது என்ன பிள்ளையா சாவன் என்ன அநியாம லைஃப் உங்களுக்கு என்ன மத்த போல காலங்கள் இருக்கு என்ன மயஞ்சுமா சொல்லுங்க ஓமட்டு சொல்லுங்க ஒருக்கா அப்ப ஏஞ்சுமா வந்து நிக்கிறா அப்ப என்ன சாப்பிட்டு நீங்கள் சோறு சாப்பிட்டு நீங்களோ சோறு முட்டை ரச்சிமா லைட்டா பாசம் இருக்கு ரச்சிக்காரி வாசம் சீனி பணியாரம் சாப்பிட்டு பாப்போம் சீனி பணியாரத்தை ஆதிக்குட்டி வந்து பாக்குற பிள்ளைய தூக்கிறேன் ஆதிக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் வயிற்று ஓட்டவுமே அதனால பிள்ளைய கொஞ்சம் வேலாது ஆதிக்குட்டி வந்து அப்பாட்டு தான் விட்டு போனாங்கண்ணா அப்படியே பாதி சொன்னால மாறி போறோம் ரோட்லயா மாறி பால எங்க விடுறாமா ஐயா எங்க போனது ஹெல்மெட் எங்க ஹெல்மெட் லாக்டவுன் தெரியாது செல்வம் அம்மன் இன்றைக்கு வந்து செய்யலாம் பச்சை குத்தலாமே பெயிண்டிங் பச்சை வைக்க பண்ணுவோமா ஓட்டெல்லாம் போட்டீங்களோ உரைப்பான தூள்லாங்கடா உள்ளுக்கு என்ன தரையோ இங்க சொல்லணும் இங்க அப்ப இதெல்லாம் போட்டாச்சா ஓட்டெல்லாம் போட்டாச்சா நீங்க அடையாளம் வந்து நானே போய் கழிக்காது அப்புறம் ஒரு மாசம் ஆகும்போது கழிக்காது என்ன பாருங்கன்னா தாமரை குளிக்கிற அழியா ஏன் சவுக்காரங்கள் இல்லையோ ஏடு தண்ணிகள் இல்லையோ தண்ணி அங்கே குளிச்சுட்டேன் இப்ப உங்களை இதுல வந்து கேக்குறோம் சரியோ அப்ப நீங்க ஓட்டு போட்டாலும் வந்து ஜெயிக்குமோ ஜெயிப்பாரோ அம்மா நோட்டுக்கு அம்மா நீங்க பரவாயில்ல இப்ப நீங்க வந்து போட்டீங்க தானே போட்ட பேர் என்ன பேர் அது சொல்ல என்ன போய் போட்டு வந்துட்டோம் ஜனாதிபதி யாரா வந்து கதையில கேட்டு ஆனா எனக்கு இந்த கையில நீங்க பெயிண்டிங்ஸ் மாதிரி அப்ப விடிய வந்து சொல்லியிருந்தார் வந்து இது எப்ப போட்டோ இதாருக்கு போட்டது
இது நான் இது இருக்கு நான் இங்க எக்ஸ்ட்ரா சரி இப்போ எங்கே போறீங்க ஆஃபீஸுக்கு போறீங்களா இல்லாட்டி அப்படி இல்லைங்க கேட் ஆஃபீஸ் பூட்டி கிடக்கேண்ணா அப்போ என்ன ரவுண்ட் அடிச்சு நாளைக்கு காலையில இருந்து பொழுது டீ கடை தான் தெரியுது ஓ கூப்பிடுறாங்க நாளைக்கு நாளைக்கு என்ன கேள்வி பரவாயில்ல சாப்பிடுவீங்களா சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு எல்லாமே வந்து ஒரு வாட்டர் எடுத்துருக்கேன் உண்டா காத்தாங்குதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இந்த பாட்டு ஓப்பன் கண்ணம் ஸ்டார் அஜா சரி ஓகே அப்போ உண்மையிலே இது ஆரன்னு சொல்லி யோசிப்பீங்க எங்களுடைய அப்பாவோட வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் வந்து அண்ணாவியர்னு சொல்றது அதெல்லாம் நாங்களும் வந்து அவரோட வந்து இப்படி ஒரு பெம்பளை கதைச்சு நாங்கள் எதாவது தப்பா அப்படி ஒன்றுமே இல்லை பார்த்துட்டு போய் வந்து ஏசண்ணா நாங்கள் உங்களோட இப்படித்தானே இருந்தேன் நான் கைக்கு வந்தேன் ஜெயலலிதா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல எங்களை தெரியும் இன்னைக்கு அதுவும் வந்து எனக்கு மேலே வந்துட்டேன் ஆள் நிறைய ரைனிங் இருக்கு ஆளுக்கு வந்து சரி ஓகே அப்போ இவரை வந்து சும்மா ரம்பளம் தாங்க வச்சுருந்தாங்க அப்போ சில வந்து யோசிக்கலாம் அது நீங்கள் வந்து என்ன உங்களோட வயசுக்கு வந்து இப்படி யாரோ நக்கடிச்சு கேட்க எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் சொல்லலாம் அவ்வளோ அப்போ நாங்களே ஃபேமிலியாக தாங்க காய்ச்சி விடுவோம் ஓகே இதோட கவனிங்க இருக்கா இதோட வந்து எங்களோட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி மறக்காம பண்ணுங்க பாய்